பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜெபமாலை ராணி, எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த மாதாவின் மாசற்ற இதயத்திற்கு നമ്മെ അർപ്പണിക്കുகின்ற பக்தி முயற்சியின் 15ஆம் நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த புனிதமான நாளிலே அன்னையோடு இணைந்து பயணிப்போம். கரங்களை கும்பிட்டு பக்தியோடு ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆத்ம ஞானம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயம்தான், நமக்கு ஒரு தவறான கருத்து இருக்கு. எனக்கு கடவுளை பற்றி எல்லாம் தெரியுங்கிற கருத்து, அது தப்பான கருத்து தான், உண்மையான விஷயம் கிடையாது. குருடர்கள் யானையை பார்க்க போனாங்களா, பார்வையற்றவர்கள் யானையை பார்க்க போனவங்களா? அவங்க யானையை தொட்டு பார்த்துட்டு ஒருத்த யானையை பற்றி விளக்கம் சொன்னார். விளக்கு மாதிரி போதிரிதா, தொடப்ப மாதிரி தான். இன்னொருத்தன் சொன்னா யானைங்கிறது தூண் தான், தூண். வேறொருத்தன் சொன்னா யானைங்கிறது அதனுடைய காதை தொட்டு பார்த்துட்டு முறந்தா. அப்ப யானையை பற்றி குருடருக்கு பல அபிப்பிராயங்கள் தான். அந்த மாதிரி தான் கடவுளை பற்றிய உன்னதமான ஞானம் நமக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது. கடவுளுடைய மகிமை என்ன, கடவுளுடைய தன்மை என்ன, கடவுளுடைய சுபாவம் என்ன? அகஸ்டீனர் அதை பற்றி தியானிக்க முயன்றார். 3 கடவுளை பற்றி புத்தகம் எழுத முயற்சித்தார். அப்போ கடவுள் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். கடற்கரையில ஒரு சிறு குழந்தை அமர்ந்திருந்து கடல் தண்ணீரை ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து ஒரு குழியுண்டாக்கி அதில் ஊத்திட்டு இருக்கிறான். அப்போ அகஸ்டீனார் கேட்டாராம், என்ன பண்றேன்? அந்த சின்ன பையன் பதில் உரைத்தார், நான் இந்த கடல் தண்ணீரை, கடலை வத்துறதுக்காக இந்த தண்ணீரை மட்டும் இந்த குழிக்கு ஊத்திட்டு கடலை முழுமையாக வத்த வைக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். டேய், இந்த கடல் தண்ணீரில் இந்த குழியில போட்டுக்கிட்டு எப்படி உனக்குது கடலை இல்லாமல் செய்ய முடியும்? அதெல்லாம் நடக்காத விஷயம். அப்போ வந்துட்டு இந்த சிறு குழந்தை அகஸ்டீனாரை பார்த்து, ஏய், 3 கடவுளை பற்றி எல்லாம் உனக்கு ஒன்றும் எழுத முடியாது. அது ஒரு கடல் போன்றது, அது மனித மூளைக்கு அப்பாற்பட்டது. கடவுளை பற்றியா கரெக்டான ஞானம் யாருக்கும் தெரியாது. அதனால நான் வந்துட்டு கடவுளை பற்றி தெரிஞ்சால், கடவுளை பற்றி உணர்ந்தால், கடவுளை நேசிக்கிற அந்த விருப்பம் நமக்கு கடவுள் தருவார். அப்போ கடவுளுடைய மகிமை, அவருக்கு அவருடைய புகழ், அதனுடைய நிறைவில் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு யாராலையும் முடியாது. உண்மையில் அவனுக்கு கடவுளை தெரியுமா? கடவுளோட சுபாவம் என்னவென்று தெரியுமா? கடவுளுடைய வல்லமை என்ன தெரியுமா? ஆனா நமக்கு வந்த தவறு எது என்று ரோமையர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தையில நாம் வாசிக்கிறோம். ஏனெனில், ரோமையர் 1:21, ஏனெனில் அவர்கள் கடவுளை அறிந்திருந்தும் கடவுளுக்குரிய மகிமையை, கடவுளுக்குரிய புகழை, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை
അവർ കളിക്കവില്ലേ. முழு மகிமையை, முழு கடவுளோட சுபாவத்தை நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் கடவுளுடைய மகிமைக்கேற்றார் போல அவரை புகழல, ஆராதிக்கல, மகிமைப்படுத்தல. அப்ப கடவுளை புகழுக்கேற்றார் போல ஒரு மனிதனுக்கும் கடவுளை புகழ முடியாது, ஆராதிக்க முடியாது. ஆனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கடவுளை புகழ வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருடைய மகிமைக்கு ஏற்றார் போல அவரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அப்படி செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும்? கடவுளின் மகிமைக்கு ஏற்றார் போல அவரை புகழ்ந்து பாடாமல் இருந்தால் அதனுடைய எதிர்விளைவு என்ன? 26வது இறைவார்த்தையில கடவுளின் மகிமைக்கு ஏற்றார் போல அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தாமல் அவருடைய மாட்சிமைக்கு ஏற்றார் போல அவரை புகழ்ந்து பாடாமல் இருந்ததுனால எதிர்விளைவு என்ன? இழிவான கட்டுக்கடங்காத பாலுணர்வு கொள்ள கடவுள் அவர்கள் விட்டு கொடுத்தார். அப்போ கடவுளை ஆராதிக்காமல் இருந்தால் இழிவான செயல்கள், கட்டுக்கடங்காத பாலுணர்வு, விபிச்சாரம், நாத்திகவாதம், இப்படிப்பட்ட இந்த உலகத்தின் முறைகளுக்கு ஏற்றார் போல வாடுகிறவனாக நாம் மாறும். அதனால கடவுளின் மகிமைக்கு ஏற்றார் போல நாம் அவரை மகிமைப்படுத்த, துதிக்க, ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் செய்த 2 தவறுகள் என்ன? இஸ்ரேல் மக்கள் செய்த 2 தவறுகள், they suppressed the truth, சத்தியத்தை மறைச்சு வச்சாங்க. they suppressed the truth, உண்மையை மறைத்து வைத்தார். 2, வியாஜ சிலைகளை கடவுளாக கும்பிட்டனர். அப்போ உண்மை கடவுளை மறந்தார்கள், 1வது தவறு. 2வது தவறு, உண்மை கடவுளுக்கு பதிலாக சப்ஸ்டிடியூட். அது பைபிள்ல ரோமேயர் திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம். 23வது இறைவார்த்தையில 1:23, அழிவில்லா கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அழிந்து போகும் மனிதரை போலவும் பறப்பன, நடப்பன, ஊர்வன ஆகியவற்றை போலவும் உள்ள உருவங்களை வழிபட்டார். அப்போ செய்த 2வது தவறு சிலை வழிபாடு. 1வது தவறு கடவுளின் மகிமைக்கு ஏற்றார் போல அவர்களை புகழ்ந்து பாடவில்லை. இதுதான் ஆத்மஞானம் என்பது. நீ கடவுளுக்குரிய രീതിയിൽ അവരെ புகழ்ந்து பாடவில்லை. நீ கடவுளுடைய மகிமைக்கு ஏற்றார் போல அவரை துதிக்கல. அப்போ ஒரு சில ஆளுங்கள என்ன சொல்லுவாங்க, நான் பயங்கரமான ஜப வீரன் தான், நான் பயங்கரமான நற்செய்தி பணியாளர் தான், நான் பயங்கரமாக திருச்சபைக்காக பாடுபட்டு உழைக்கிறவன் தான். ஒன்றும் கிடையாது. கடவுள விருப்பத்திற்கு ஏற்றார் போல நீ ஒன்றும் செய்யலை. அதனால தான் புனிதா ஜோசப், சென்ட் ஜோசப் என்ன சொல்றாரு? சென்ட் ஜோசப், he was behind the curtain. கர்ட்டனுக்கு பின்னாடி இருந்தா, முன்னால வரல, ஸ்டேஜில் வரல. ஸ்டேஜில் மாதாவையும் ஏசப்பாவையும் இயேசுவையும் மாதாவையும் நிறுத்திட்டு பின்னாடி போயிட்டா. he was behind the curtain. பைபிளில் நாம் வாசிக்கிறோம் இல்ல, என்ன வாசிக்கிறோம்? அதாவது செய்ய வேண்டிய ஊழியங்கள் எல்லாம் செய்த பிறகும் நான் பயனற்ற ஊழியக்காரர்கள் எவ்வளோ ஸ்துதிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்துதிச்சிட்டும் நான் ஸ்துதிக்கலை. எவ்வளோ நன்றி சொன்ன பிறகும் இறுதியில் என்ன சொல்லணும்? நான் நன்றி சொல்லலை, நான் தூய வாழ்க்கை வாழலை. குழந்தை தெரசம்மாள் இதுக்கு ஒரு முன்மாதிரி தான். குழந்தை தெரசம்மாள் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியில் என்ன சொல்றாரு? புண்ணிய வாழ்க்கை வாழ்ந்து, தூய வாழ்க்கை வாழ்ந்து, வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்தில் நான் எதுவும் பெற்றுக்கொள்ளல, நான் கடவுள் சந்நிதியில் போகும் பொழுது வெறும் கையோட, காலியான கையோட போயிடுவேன், நான் பெற்றுக்கொண்டதொன்றும், நான் ஒன்றுமே பெற்றுக்கொள்ளல, நான் எந்த புண்ணியமும் செய்யல. நான் ஆண்டவர் சந்நிதியில் போகும் பொழுது, ஆண்டவரே கலியான கரங்களோட நான் ஆண்டவர் அருகில் செல்லுவேன். நான் செஞ்சதும், நான் செஞ்ச புண்ணியங்கள், நான் செய்த தியாகங்கள், நான் செய்த துதிப்புகள், ஆராதனைகள் எல்லாம் ஆண்டவர் பால் அர்ப்பணித்து நான் எதுவும் செய்யல. என் வாழ்க்கையில் ஒரு புண்ணியங்கள் கிடையாது. வின்சென்ட் ஃபெரர்
என்ற ஒரு புனிதர் இருக்கு கத்தோலிக்க திரு அவையில. இந்த புனிதர் ஒரு முறை இறைவார்த்தை போதித்து கொண்டிருக்கிறார். கடவுளுடைய அன்பை பற்றி, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை சாவை பற்றி இறைவார்த்தை போதித்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பாவியானவர் வின்சென்ட் ஃபெரர் கிட்ட வந்துட்டு, அப்பா, நீ வாழ்நாள் முழுதும் கட்டிக்கொண்ட புண்ணியங்கள், வாழ்நாள் முழுதும் பெற்றுக்கொண்ட புண்ணியங்கள் எனக்கு தர முடியுமா? அதுக்கு பதிலாக என்னோட பாவங்களை தர. வின்சென்ட் ஃபெரர் ஒரு பேப்பர் எடுத்துட்டு எழுதி கொடுத்தாங்க, பிறந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையிலும் நான் செய்த ஆராதனை, துதிப்புகள், ஜபங்கள், தியாகங்கள், புண்ணியங்கள், அதனுடைய பேறு பயன்கள், அதனுடைய நன்மைகள், அதனுடைய ஆசீர்வாதங்கள் நான் உனக்கு எழுதி தருகிறேன் என்று சொல்லிட்டு சைன் போட்டுட்டாரு. என்னோட எல்லா புண்ணியங்களும் உனக்கு தரேன் எழுதி கொடுத்துட்டாரு. அப்ப பின்ன வின்சென்ட் ஃபெரருக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு வின்சென்ட் ஃபெரர் மறுபடியும் இறைவார்த்தை போதித்து கொண்டிருக்கும் பொழுது விண்ணகத்திலிருந்து ஒரு பேப்பர் அவன் முன்னாடி பறந்து வந்துருச்சு. அந்த பேப்பர்ல, நீ கொடுத்த எல்லா புண்ணியங்களும் உனக்கு திருப்பி தர்றேன், நீ எழுதி கொடுத்த எல்லா புண்ணியங்களும் உனக்கு திருப்பி தர்றேன். விண்ணகம் யாருக்கும் கடனாளியாக இருக்க விரும்பல. விண்ணகம் யாருக்கும் கடனாளியாக இருக்க விரும்பல. அப்போ கடவுளை அறிந்து கடவுளுடைய மகிமைக்கேற்றார் போல ஆத்மஞானமுள்ளவன் கடவுளை புகழ்ந்து பாடணும். இதுதான் இந்த நாளில நாம் சிந்திக்கின்ற விஷயம். அப்போ கடவுளை புகழ்ந்து பாடணும். சப்ஸ்டிடியூட், சிலைகள், மனித எண்ணங்கள், தன்னையே ஆராதிக்கிறது, பணத்தை ஆராதிக்கிறது, நடப்பன, பரப்பன, ஊர்வன, மந்திரவாதம், செய்வின, ஆபிചാരം, உலக காரியங்கள், இதில் மூழ்கும் பொழுது கடவுள் மகிமைப்படுத்தப்படுவதில்லை. கிறிஸ்தவனுடைய டியூட்டி கடவுளை மகிமைப்படுத்துவதுதான். பாலைவனத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள், தந்தையர்கள் எப்படி ஜெபிப்பாங்க ஒரு சில காலங்கள்லாம்? இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு சில கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ் எல்லாம் எப்படி ஜெபிப்பாங்க? சாபம் விட்டு போகட்டும், கோபம் விட்டு போகட்டும், பொருளாதார நெருக்கடி விட்டு போகட்டும், இச்சையான எண்ணங்கள் விட்டு போகட்டும். இச்சையான எண்ணங்கள், சிலை வழிபாடு, கோபம், வெறுப்பு, தற்பெருமை, அகந்தை விட்டு போகட்டும், விட்டு போகட்டும் என்று சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றதில்லை. என்ன சொல்றதில்லை? என்னுடைய அகத்தில் இருக்கிற, என்னுடைய அகத்தில் இருக்கிற இன்னர் ஹார்ட், அந்த அகத்தில் இருக்கிற தன்மை விட்டு போகட்டும். அது விட்டு போனா தான் கடவுளின் மகிமைக்கு ஏற்றார் போல அவரை புகழ்ந்து பாட முடியும். அதை பற்றி அகஸ்டினார் என்ன சொல்றாரு? வெளிப்படையாக எனக்கு இச்சையான எண்ணம் இன்னும் கிடையாது, வெளிப்படையாக எனக்கு பணப்பேராசை கிடையாது, வெளிப்படையாக எனக்கு சோம்பேறித்தனம் கிடையாது. ஆனா ஒரு சூழ்நிலை உருவானா என்னோட உள்ளுக்குள்ள இச்சையான எண்ணம் இருக்கு. அப்போ உள்ளம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்போ ஒரு சில நேரங்கள்ல எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஞானிதா, கடவுளை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய மேல் வெளியே பார்த்தா எனக்கு பாவம் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ள கடந்து சென்றால் என்னோட உள்ளத்துல ஆசை இருக்கு, பாவத்திற்கான ஒரு ஏக்கம் என்னோட உள்ளுக்குள்ள இருக்கு. அது அப்புறப்படுத்தும் பொழுதுதான், பாவம் முற்றிலுமாக அப்புறப்படுத்தும் பொழுதுதான் கடவுளை பற்றிய உன்னதமான ஞானம் எனக்கு கிடைக்கும். இயேசுவின் தன்மைக்கு வளருவதற்கு பதிலாக இப்போ இந்த காலகட்டத்தில் சொல்றது என்ன? காந்தியை போல ஆகணும், குழந்தை திரசமாலை போல ஆகணும், சாவராடிகளாரை போல ஆகணும்,
அல்பன்சம்மாவை போல வாழணும். அல்பன்சம்மா ചവറാടികളാർ അവർ മോഡലില്ല, അത് സുമ്മാ മാർഗം താ, ലക്ഷ്യം യേസുതാ. എല്ലാ വകയിലും നീ യേசு പോലെ ആകணும். அப்போ இதயத்தின் முதலிடம் இயேசுவுக்கு, மனதின் முதலிடம் இயேசுவுக்கு, உடலின் முதலிடம் இயேசுவுக்கு. அப்போ அதனால இன்றைய மனிதனுடைய சிலை வழிபாடு என்ன? அவனுடைய நெஞ்சில் இருக்கிற சிலை என்ன? அதிகாரம், பணம், பதவி. அப்ப இயேசு கிறிஸ்துவை போல் ஆகுவதை விட உலகத்தோடு இணைக்கப்பட விரும்புகிறார். அதனால கடவுள் அவரே அப்ப இப்படிப்பட்ட உலக எண்ணங்களுக்கு அவர்கள் தங்களையே அர்ப்பணித்ததுனால, ஆகையால் கட்டுக்கடங்காத பாலுணர்வு கொள்ள பாவ பழக்க வழக்கங்களுக்கு, இழிவான செயல்களுக்கு, உலகத்தின் இன்பங்களுக்கு அவர்கள் விட்டு கொடுக்கப்பட்டனர். அவர்களது ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் சேர்ந்து இன்பம் கண்டார்கள். இதுதான் இயற்கைக்கு விபரீதமான பாவங்களுக்கு கடந்து வரும். கடவுளுக்கு ஏற்றாற் போல மகிமைப்படுத்தாமல் இருந்தால் சிலைகளை நெஞ்சுக்கு எடுத்து வைத்தார். ஆதலால் படைத்தவனை விட அதிகமாக படைப்பு பொருள்களை அன்பு செய்தால் அருள் இழந்துவிடும். அருள் எனக்கு கொடுக்கப்பட்ட அருள், படைத்தவனை விட அதிகமாக படைப்பு பொருள்களை அன்பு செய்தால் அருள் இழந்துவிடும். அருள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? பவுலடிகளார் செஞ்சது போல, பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 7வது வார்த்தையில் ஒரு பலவீனம், அது என்ன பலவீனம்னு சொல்லலை, ஒரு பலவீனம். இந்த பலவீனம் எங்க கொடுக்குறாரு? ஆண்டவரே ஆண்டவரே, இந்த பலவீனம் எனக்கு வேணாம், இந்த பலவீனம் எனக்கு வேணாம், இந்த பாலுணர்வு எனக்கு வேணாம், இந்த அகந்தை எனக்கு வேணாம், இந்த கோபம் எனக்கு வேணாம், இந்த பொறாமை எனக்கு வேணாம். அது என்ன பலவீனம்னு சொல்லலை. அப்போ இந்த பலவீனம் கடவுளிடமிருந்து என்னை பிரிக்கிறது தான். கடவுளிடமிருந்து பிரிக்கிற எந்த விஷயம் எனக்கு வேணாம். அதான் பவுலடிகளார் சொல்லுகின்ற ஜெபத்தினுடைய முக்கியமான கருத்துங்கிறது. பவுலடிகளார் சொல்றாங்கல்ல ரோமையர் திருமுகத்தில் 8வது அதிகாரத்தில், இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்ன பிரிய யாரால முடியும்? இன்னலா, இடரா, ஆபத்தா, நெருக்கடியா, இப்பொழுது இருக்கிறவனுக்கா, வரவிருக்கிறவனுக்கா, சக்திகளுக்கா, உயரத்திற்கா, ஆழத்திற்கா, தூதர்களுக்கா, விண்ணகத்திற்கா, மண்ணகத்திற்கா, எந்த சக்திக்கும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. நானும் இயேசுவும் ஒன்றுதான். என்னையும் இயேசுவையும் பிரிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்க முடியாது. அப்ப இந்த ஒரு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய ஆழமான உறவு பவுலடிகளாருக்கு எப்படி வந்துருச்சு? பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 7வது வார்த்தையில இந்த பலவீனம், இந்த பலவீனம், இந்த பாலுணர்வு, இந்த அகந்தை, இந்த சோம்பேறித்தனம் எனக்கு வேணாப்பா. அழுது புலம்பி அழுது புலம்பி அழுது புலம்பி அழுது புலம்பி, அப்பா 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 நான் உனக்கு ஊழியக்காரன், ஆண்டவரே ஆண்டவரே உனக்காக பணி செய்கிறேன், அதனால இந்த பலவீனம் எனக்கு வேணாம். பலமுறை பலமுறை விண்ணப்பித்தார், பலமுறை அழுதார். அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்? My grace is sufficient for you. My grace is much more important. My grace is much more important than your weaknesses. உன்னுடைய பலவீனத்தை விட என்னுடைய அருள், என்னுடைய அன்பு மேலானது. அப்போ கடவுளை மகிமைப்படுத்த முடியாத பாலுணர்வு, கடவுளை மகிமைப்படுத்த முடியாத அகந்த, கடவுளின் தன்மைக்கேற்றார் போல புகழ முடியாத சோம்பேறித்தனம், உலகாசைகள் எப்படி நம்ம விட்டு நீங்கிறது? வானிலிருந்து பொழியப்படுகின்ற அருளினால, the grace of the heavenly Father, விண்ணக அருள். 2 விதமான கிரேஸ் இருக்கு, 2 விதமான அருள் இருக்கு. நேச்சுரல் கிரேஸ், இரண்டாவது
சூப்பர் நேச்சுரல் கிரேஸ். நேச்சுரல் கிரேஸ்னா இயற்கை ரீதியிலான அருள். அப்ப இயற்கை ரீதியிலான அருள் வழங்கப்பட்ட ஒரு குடும்பத்தில ஒரு கணவனுக்கு இயற்கை ரீதியிலான அருள் வழங்கப்பட்டா போதும், நேச்சுரல் கிரேஸ் போதும். மனைவி அன்பு செய்யறதுக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கு, உலக போக்கின்படி ஒழுகுவதற்கு நேச்சுரல் கிரேஸ் இஸ் இனஃப், அது போதும். ஆனா கடவுளின் திட்டப்படி ஒழுகுவதற்கு என்ன வேணும்? சூப்பர் நேச்சுரல் கிரேஸ். சூப்பர் நேச்சுரல் கிரேஸ்னா என்ன? தூயாவி. அப்ப சூப்பர் நேச்சுரல் கிரேஸ் விண்ணக அருள். சூப்பர் நேச்சுரல் கிரேஸ் என்றால் விண்ணக அருள். விண்ணக அருள் உன் நெஞ்சு கூற்றப்பட்டால் இழிவான எண்ணங்கள், பாவ பழக்க வழக்கங்கள் உன்னை விட்டு நீங்கும். கடவுள் மகிமைக்கு ஏற்றார் போல கடவுளை புகழ்ந்து பாட முடியும். அப்போ கடவுளின் அருள் இழந்ததினால தான் கடவுளை உனக்கு துதிக்க முடியல, கடவுளை உனக்கு மகிமைப்படுத்த முடியல. கலாத்தி திருமுகம் 5ஆம் அதிகாரம், கலாத்தி திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையில, கலாத்தியர் 5:19. கலாத்தியர் 5:19 நாம் என்ன வாசிக்கிறோம்? அதாவது 5ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை, ஊனியல்பின் செயல்கள் யாருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், பகமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியனவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியில் உரிமை பேறு பெற முடியாது, இறையாட்சி அடைவதில்லை. ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். அப்போ இறையாட்சி பெறணுமா? இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கங்களை நாம் நமது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். மரிய பக்தி என்ற புத்தகத்தில் லூயிஸ் மான்ஃபோர்ட் 168ஆம் நம்பரில், மரிய பக்தி என்ற புத்தகத்தில் 168ஆம் நம்பரில் பரிசுத்த ஆரோக்கிய பரிசுத்த கார்மேல் அன்னைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்த மாதா நம்மை வழி நடத்துவார். ஜெபம் எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை தான், ஜெபம் எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை தான். ஆனால் உண்மையான உள்ளத்தோடு ஜெப வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதற்கு, விண்ணக அருள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆக ஒரு நல்ல வழியை நான் உனக்கு காண்பித்து தருகிறேன், நல்ல வழியை நான் உனக்கு காண்பித்து தருகிறேன். லூயிஸ் மான்ஃபோர்ட் தருகிறார். விண்ணக அருள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரின் மீது இருக்கிற ஜெபா வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நான் ஒரு உண்மையான வழி உனக்கு காண்பித்து தருகிறேன். அது மனிதனாக பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உடலை கொடுத்த மாதாதா, மனிதனாக மனு உருவான இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய்க்கு தான் ஜெப வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உனக்கு வழிகாட்ட முடியும். விண்ணக அருள் பெற்றுக்கொள்வதற்கு உனக்கு வழிகாட்ட முடியும். காரணம், அவள் விண்ணக அருள் பெற்றுக்கொண்டாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற தூதனுடைய விண்ணக அருளை, சூப்பர் நேச்சுரல் கிரேஸை வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவள். அப்போ உனக்கு விண்ணக அருள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஜெப வாழ்க்கையில முன்னேற வேண்டுமா? மாதாவோடு நீ ஜெபிக்கணும். விண்ணக அருளை பெற்றுக்கொண்டவளே, நானும் விண்ணக அருள் பெற்றுக்கொண்டு இழிவான எண்ணங்கள் விட்டு விலகி ஜெப வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த மாதா இந்த வழிக்கு நம்மை வழி நடத்தி செல்லுவார். ஆதலால் அன்னையோடு இணைந்து ஜெபிப்போம், கரங்கள் கும்பிடுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஆராதனை ஆராதனை
தேவாதி தேவா ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா. அவரது தூய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு ஆராதனை ஆராதனை தேவாதி தேவா ஆராதனை ஆராதனை ராஜாதி ராஜா. இது நம் ஆண்டவர் நற்கருணை தேவன் பலிபீடத்தில் வீற்றிருக்கின்றார். உன்னையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். உன்னை குறித்து எனக்கு ஒரு மேலான திட்டம் உண்டு. அது உன் அழிவுக்கான திட்டம் கிடையாது. உன்னை நலமாக்குகின்றார், உன்னை உயர்த்துகின்றார், உன்னை புனிதப்படுத்துகின்றார், உன்னை தாங்குகின்றார். அன்பின் திட்டம்தான் துவக்க சிந்தனையாக நம் ஆண்டவர் நமக்கு ஒரு இறை வார்த்தை தருகிறார். எஸ்ஐயா புத்தகம் 46 அதிகாரம் 3வது இறை வார்த்தை. உள்ளமுடைந்து பயத்தோடு கவலையோடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு ரகசிய கவலைகளோடு இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பார்த்து ஆண்டவர் இப்படி கூறுகிறார். யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாருள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களை செவி கொடுங்கள். உதரத்திலிருந்து உங்களை தாங்குகிறவர் நான். கருவிலிருந்து உங்களை சுமக்கிறவன் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை விடுவிப்பேன். உங்களை உருவாக்கிய உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்தா, உங்களை கரம் பிடித்து வழி நடத்திய நான் தான். உங்களை குணப்படுத்துகிறவர், உங்களை விடுவிக்கிறவர். அதனால மகனே மகளே கலங்காதே. நற்கருணை ஆண்டவருக்கு நமது உடலின் வியாதிகள், உள்ளத்தின் காயங்கள், ஆத்மாவின் போராட்டங்கள், அவநம்பிக்கை, பகுத்தறிவுவாதம், ஜெபிக்க முடியாத சூழல்கள், இயேசுவே நேசிக்க முடியாத சூழல், சகோதரனே அன்பு செய்து ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள், அத்தனையும் ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? கரங்கள் கும்பிட்டு கண்களை மூடி சொல்லி தருகின்ற ஜெபத்தை பக்தியோடு அன்போடு எடுத்து சொல்லி ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, எனக்காக சிலுவையில் உயிர் விட்டவரே, எனக்காக இரத்தம் சிந்தியவரே, அன்பு தெய்வமே, நல்லவரே, போதுமானவரே, வல்லவரே, ஆட்கொண்டு அரவணைத்து வழி நடத்துகின்றார். அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே, அன்பு தெய்வமே, கண்ணீரோடு ஆவலோடு பாரத்தோடு சங்கடத்தோடு உம் சந்நிதியில் கடந்து வந்திருக்கின்றார். என் மீது இரக்கமாயிரும், என்னை ஆசீர்வதியும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தைக்கு இணங்க நாங்கள் உமது இரக்கத்தின் கதவிலே அன்போடு தட்டுகிறோம் ஆண்டவரே. திறந்து உமது அன்பே ஊற்றியருளும். என்னுடைய விண்ணப்ப குரலை கேட்டு என்னை ஆசீர்வதியும். இயேசுவே, தெய்வமே, நல்லவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.
கரங்களை கும்பிட்டு பரிசுத்த கார்மேல் அன்னையின் அற்புத கரங்களுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மையும் நமது குடும்பங்களையும் நமது தேவைகளையும் அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலே இருந்து எங்களை விடுவித்திரளும். ஆமென். சோகத்தூரில் வீற்றிருந்து அணுகி வருகின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்குகின்ற, அவர்களது விண்ணப்பங்கள் நிறைவேற்றுகின்ற கார்மேல் அன்னையே, உமது மாசற்ற இதயத்திற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நோயாளிகளையும், குறிப்பாக உன்னுடைய உதவியை விரும்புகின்ற விண்ணப்பிக்குகின்ற அத்தனை நோயாளிகளையும் கார்மேல் அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பாவத்தின் அடிமத்தனங்களில் மாட்டி தவிக்கின்ற மக்கள், பாவ சங்கீதனம் செய்ய முடியாமல் ஒரு சில அடிமத்தனங்களில் வாடுகிறவர்கள், அவர்கள் அனைவரும் இந்த அடிமத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட கார்மேல் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அனைத்து பாவிகளையும் ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். உள்ளத்தின் காயங்களோடு, இரகசிய கவலைகளோடு, மனபாரத்தோடு உழல்கின்ற எல்லா மக்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்திற்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பு மாதாவே, இந்த புதிய கல்வி ஆண்டில் எல்லா மாணவியர்களையும் உமது திருப்பாத்திரை அர்ப்பணிக்கின்றோம். விண்ணக ஞானத்தை அவர்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியோடு இணைந்து பயில, வாழ்க்கையில வெற்றி பெற அவருக்கு துணையாக இரும். அன்னையின் அற்புத கரங்களுக்கு எல்லா மாணவியர்களையும் ஒப்புக் கொடுத்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தர்மபுரி மறை மாவட்டத்தையும் அதை வழிநடத்துகின்ற அன்பு ஆயரையும், ஆயரோடு இணைந்து இந்த மறை மாவட்டத்தில் பணிபுரிகின்ற எல்லா மறை மாவட்ட குருக்களையும், கத்தோலிக்க நிறுவனங்களையும் அன்னையின் மாசற்ற இதயத்துக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நீண்ட காலமாக வேலையின்றி தவிக்கின்ற வாலிப மக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களே அன்னையின் அற்புத கரங்களுக்கு அர்ப்பணித்து, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வீடு இல்லாமல், தங்க விடுதி இல்லாமல் கவலைப்படுகின்ற அநேக மக்கள் உண்டு இந்த உலகத்தில். வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு விரும்புகின்ற அநேக மக்கள், இவர்கள் அனைவரையும் அன்னையின் மாசற்றத்துக்கு அர்ப்பணிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அன்பு மாதாவே, உமது மாசற்ற இதயத்திற்கு எல்லா விதமான பொருளாதார நெருக்கடிகளால் வாடுகின்ற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குடும்பங்களில் பொருளாதார செழிப்பு உருவாக வேண்டும் என்பதற்காக
அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். சோகத்தூர் தியானாசிரமத்தின் எதிர்கால திட்டங்களையும் அன்னையின் அற்புத கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கடந்த காலங்களில் கார்மேல் அன்னை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உமது திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கரங்களை கும்பிடுவோம், கண்களை மூடுவோம். கடந்த காலங்களில் ஆண்டவர் இயேசு நம் வாழ்க்கையில் பொழிந்த ஆசீர்வாதங்களுக்கு, அன்னையின் பரிந்துரைக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்தும் அன்னையின் பிள்ளைகளாக இயேசுவோடு இணைந்து பயணிக்கின்ற உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ வரம் கேட்போம். நம்மை முற்றிலுமாக ஆண்டவரின் அற்புதகரங்களை ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போம். மாண்புயிர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீ. திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின்
ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை கும்பிட்டு கண்களை திறந்து 2 கரங்களையும் நீட்டி ஒன்று சேர்ந்து இயேசுவே இயேசுவே என்று துதிப்போமா மக்களே? இயேசுவே 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 ஆராதனை 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 இயேசுவே இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் துதிக்கின்றோம் உம்மை வணங்குகின்றோம். ஓ இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை புகழ்கின்றோம் உம்மை வணங்குகின்றோம். ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே